வணக்கம். 4 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தீவுத்திடலில் திட்டமிட்டபடி ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை தொடங்குவதில் தாமதம். சர்வதேச மோட்டார் அமைப்பு பந்தய சாலையில் ஆய்வுப் பணியை இன்னும் முடிக்காததால் பயிற்சி போட்டி தொடங்கவில்லை. ஃபார்முலா 4 போட்டிகளுக்கான FIA சான்றிதழ் பெற கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் தமிழ்நாடு அரசு மனு. நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை. மலையாள நடிகர் சங்க முன்னாள் தலைவர் மோகன்லால் பேச்சு. ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு சர்ச்சைக்கு பிறகு முதல் முறையாக விளக்கம். ഒരു സംഭവം മലയാള സിനിമയിൽ നടന്നു. മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു, ഒളിച്ചോടിപ്പോയെന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടിപ്പോയിട്ടില്ല. கேரள திரையுலகில் நிலவக்கூடிய பாலியல் சீண்டல்கள் பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்று மோகன்லால் பேச்சு. மலையாள திரையுலகம் சிக்கலில் இருந்து மீண்டு வர அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் வலியுறுத்தல். വലിയ കാര്യങ്ങൾ നടത്തിയിട്ട് ഇല്ല എന്ന് പറഞ്ഞ് തിരിച്ച് സിനിമയിലും ഒരുപാട് കാര്യങ്ങൾ വന്നവരുണ്ട്. സിനിമയിൽ മാത്രമല്ല, അതിലിപ്പോൾ നമ്മൾ പെട്ടെന്നൊരു തീരുമാനം എടുക്കാൻ ഞങ്ങൾക്ക് സാധിക്കുന്നില്ല. അത് ഒരു നിയമം എന്ന് പറയുന്നത് പോലീസിന്റെയോ അല്ലെങ്കിൽ കോടതിയുടെ കയ്യിലിരിക്കുന്ന ഒരു കാര്യത്തിൽ എനിക്കൊരു അഭിപ്രായം പറയാൻ പറ്റും. കാര്യം അത് സംഭവിച്ചു പോയി. അത് ഇനി സംഭവിക്കാതിരിക്കാനുള്ള കാര്യങ്ങൾ നമുക്ക് നോക്കാം. അത് സംഭവിപ്പിക്കാതിരിക്കാനുള്ള കാര്യങ്ങളിലേക്ക് നമുക്ക് നോക്കാം. ஹேமா கமிட்டி குறிப்பிட்டுள்ள பவர் குரூப்புடன் எனக்கு தொடர்பு இல்லை. நடிகர் மோகன்லால் விளக்கம். மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது 2வது வழக்கு பதிவு. பட வாய்ப்பு கேட்டு சென்ற தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இளைஞர் கூறிய புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. கேரவன்களில் கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை சிலர் வீடியோ எடுப்பதாக நடிகை ராதிகா சரத்குமார் குற்றச்சாட்டு. கேரளா மட்டுமல்ல, பல்வேறு திரைத்துறைகளிலும் பாலியல் சுரண்டல்கள் இருப்பதாகவும் கருத்து. 22 பேருடன் சென்ற ரஷ்ய ஹெலிகாப்டர் மாயம். பயணம் செய்தவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய பணியில் மீட்பு படை தீவிரம். தமிழ்நாடு கர்நாடகாவின் முன்னேற்றமே தென்னிந்தியாவின் வளர்ச்சி. 2 மாநில ரயில்வே திட்டங்களுக்காக 6000 கோடிக்கும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலகங்களுக்கு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்கிறது கூகுள். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பெங்களூருவில் இருந்து ஓசூர் வரை மெட்ரோ ரயில் பாதையை நீட்டிக்க கன்னட அமைப்பு எதிர்ப்பு. வாட்டாள் நாகராஜ் தலைமையில் தமிழக கர்நாடக எல்லையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது. சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான பயிற்சி மற்றும் தகுதிச் சுற்று தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி, தாமதத்திற்கான காரணம் என்ன? எவ்வளவு நேரம் தாமதம் ஏற்பட்டிருக்கு? நிச்சயமா தேவப்பிரியன், தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னை தீவுத்திடலை சுற்றி இரவு நேர கார் பந்தயமானது நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அந்த FIA தரச்சான்றிதழ் இதுவரை கிடைக்காததன் காரணமாக போட்டி தொடங்குவதில் தொடர்ந்து தாமதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு போட்டியை செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களுக்கும் RPPL நிறுவனத்தினுடைய PROகளுக்கும் இடையே கடுமையான ஒரு வாக்குவாதமும் நிலவிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். FIA தரச்சான்றிதழ் தொடர்ந்து காலதாமதம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் 4 மணி நேரம் அனுமதி கேட்டு மேல்முறையீடு மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய இரவு நாள் கனமழை பெய்ததன் காரணமாக இந்த சாலை சீரமைப்பதில் ஏற்படக்கூடிய அந்த சுணக்கம், அது மட்டுமல்லாமல் சரியாக 11 மணிக்கு தொடங்குவதாக இருந்த அந்த தரச்சான்றிதழுடைய ஆய்வு, FIA அதிகாரிகளுடைய ஆய்வும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பயிற்சி போட்டியானது சரியாக மதியம் 2:45 மணிக்கு தொடங்கப்பட்டிருக்க வேண்டும்.
இருப்பினும் FIA தரச்சான்றிதழ் கிடைக்காததன் காரணமாக பயிற்சி போட்டி மற்றும் தகுதி சுற்று போட்டியும் தொடங்குவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் நேரடி காட்சிகளையே பார்க்கலாம். டிராக்ல இந்நேரம் 150-200 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த டிராக்ல F4 கார்களானது சீறி பாய்ந்திருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது எந்த விதமான ஆள் நடமாட்டமும் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த இரவு நேர பந்தயமானது மிக்ஜாம் புயல் காரணமாக தடைபட்டது. தற்பொழுது நேற்று பெய்த அந்த கனமழை காரணமாக அந்த சாலைகளை சீரமைப்பதில் ஒரு கடுமையான சுணக்கம், அதன் காரணமாக FIA தரச்சான்றிதழ் கிடைப்பதில் காலதாமதம் என தொடர்ந்து இங்கு போட்டி தொடங்குவதில் ஒரு காலதாமதம் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தமிழ்நாடு அரசு சார்பாக மேல்முறையீடு செய்து அனுமதி பெறுவதற்கான அவர்கள் தரப்பிலிருந்தும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ஆய்வு முடியவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செய்தியை சேகரிக்க வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களையும் இங்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களையும் தொடர்ந்து அலக்களிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் தற்பொழுது இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. தேவப்பிரியா, தகவலுக்கு நன்றி சடையாண்டி. கேரள திரையுலகில் நிலவக்கூடிய பாலியல் தொல்லைகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று தெரிவித்திருக்கூடிய மோகன்லால் தால் எங்கேயும் ஓடி ஒழியவில்லை என்றும் WCC உடன் பகையில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். மலையாள திரைத்துறையில் உள்ள பாலியல் தொல்லைகள் குறித்து ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாக்கி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய போதும் மலையாள நடிகர் சங்கமான அம்மாவின் தலைவராக இருந்த மோகன்லால் அது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தார். மேலும் அம்மா அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வதாகவும் அறிவித்தார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மோகன்லால் பாலியல் தொல்லை விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்தார். திரைத்துறையிலிருந்து பாலியல் தொல்லைகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என்றும் மோகன்லால் கூறியுள்ளார். ഇങ്ങനെ ഒരു സംഭവം മലയാള സിനിമയിൽ നടന്നു. മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു, ഒളിച്ചോടിപ്പോയി എന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടിപ്പോയിട്ടില്ല. ഞാൻ ഇതിൽ കൂടുതൽ എന്താണ് പറയാനുള്ളത്? ഞാൻ പറഞ്ഞതിൽ എൻ്റെ അഭിപ്രായം ദയവ് ചെയ്ത് മനസ്സിലാക്കുക. നിങ്ങൾ ചോദിക്കുന്ന ചോദ്യങ്ങൾക്ക് എനിക്ക് മറുപടി പറയാൻ സാധിക്കില്ല. കേരള പോലീസിനെ കേരള പോലീസല്ലേ നോക്കണ്ട, ഞാനാണോ? പ്ലീസ് ദയവ് നിങ്ങൾ ഒരു കാര്യം, നിങ്ങൾ ചോദ്യങ്ങൾ ചോദിക്കാൻ നിങ്ങൾ തയ്യാറായിട്ടാണ് വന്നത്. പക്ഷെ എനിക്ക് ഉത്തരങ്ങളില്ല. കാര്യം എൻ്റെ കയ്യിൽ നിൽക്കുന്ന ഒരു കാര്യമല്ല, നിങ്ങളുടെ കയ്യിലാണ് ഈ കാര്യം നിൽക്കുന്നത്. மலையாள நடிகைகளின் அமைப்பான WCC உடன் தனக்கு எந்த பகையும் இல்லை என்றும் ஹேமா கமிட்டி குறிப்பிட்டக்கூடிய பவர் குரூப்பில் தான் இல்லை என்றும் மோகன்லால் விளக்கம் அளித்தார். பாலியல் புகார்கள் குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் தற்போது எந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியாது என்று குறிப்பிட்ட மோகன்லால் இனிமேல் இதுபோன்று நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று தெரிவித்தார். ഇതിപ്പോ ഈ WCC അമ്മ എന്നൊക്കെ ഉള്ളൊരു വിഷയം വിടൂ, മലയാള സിനിമയെ പറ്റി സംസാരിക്കൂ. അതിൽ എന്ത് വേണമെങ്കിലും ചെയ്യാൻ തയ്യാറല്ലേ? നിങ്ങൾ എല്ലാവരും കൂടെ ചേർന്ന് ചെയ്യൂ. പുതിയ ഒരു ഇലക്ഷൻ വരുന്ന സമയത്ത് തീർച്ചയായിട്ടും വരാം. അതിനെന്താ കുഴപ്പം? നമുക്ക് ആരോടും ഒരാളോടും ഒരു ഇതിലില്ല. ഇതിൽ അഭിനയിക്കുന്നത്, ഇത് വിലക്കുകൾ എന്നൊക്കെ പറഞ്ഞു. ഇത് ഈ അമ്മ മാത്രമല്ല, ഇതിൽ ഒരുപാട് സംഘടനകളില്ലേ, അവരുമായിട്ടൊക്കെ നിങ്ങൾ സംസാരിക്കൂ. അവരുടെ എല്ലാം റിപ്പോർട്ടുകൾ എടുക്കൂ. கேரவன்களில் ரகசிய கேமராக்கள் வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை சிலர் வீடியோ எடுத்ததாக நடிகை ராதிகா சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள திரைத்துறையில் புயலை கிளப்பியிருக்கூடிய ஹேமா கமிட்டியின் அறிக்கை குறித்து பேசியுள்ளவர் அனைத்து திரைத்துறையிலும் பாலியல் சீண்டல்கள் இருப்பதாக தெரிவித்தார். சில அரசியல்வாதிகள் தனக்கும் தொல்லை கொடுத்ததாக கூறியுள்ளவர் பெண்கள் கடுமையாக நடந்து கொண்டால் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளில் சிக்காமல் தப்பிக்க முடியும் என்றார். நடிகைகளின் அரைக்கதவை தட்டி டார்ச்சர் செய்வதை தானே நேரில் பார்த்திருப்பதாக கூறியுள்ள ராதிகா அவர்களிடமிருந்து தப்பிக்க சில நடிகைகள் தன்னிடம் தஞ்சம் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நடிக்க வரக்கூடிய பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது தயாரிப்பாளர்களின் பொறுப்பு என்றும் ராதிகா கூறியுள்ளார். பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதனை நம்புவதற்கு யாரும் தயாராக இருப்பதில்லை என்றும் மாறாக அவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக்கப்படுவதாகவும் ராதிகா வேதனை தெரிவித்தார்.